அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் நான் ப்ராஃபிட் ட்ரேடிங் ஆர்கனைசேஷன், அதில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்னா என்ன, ஸோ இது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற நோக்கமே வந்து ஒரு அமைப்பில் கூடுதலாக வருவாய் இருக்கா இல்லை குறைவாக இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ எக்ஸஸ் இன்கம் இருக்கா அல்லது டெஃபிஷிட் இன்கம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், தட் இஸ் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல் பேஸில் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் இயர் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் மட்டும்தான் எடுத்துப்போமே தவிர ப்ரீவியஸ் இயரோடதோ அல்லது ஃபாலோயிங் இயர் பீரியடதோ நம்ம இங்கே எடுத்துக்க மாட்டோம். ஸோ இப்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒரு ஆண்டில் வந்து எக்ஸஸ் இன்கம் இருக்கா அல்லது டெஃபிஷிட் இன்கம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரின்சிபல் பிரகாரம் தான் ப்ரிப்பேர் பண்ணப்படுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட் இயர் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் இங்கே வந்து எடுத்துப்போமே தவிர இதுக்கு எந்த விதமான ரிலேஷனும் கிடையாது. எதுக்கு ப்ரீவியஸ் இயர் பீரியடோ அல்லது ஃபாலோயிங் பீரியடோ எந்த விதமான ரிலேஷனும் கிடையாது. சரி, எப்படி நம்ம ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ் டு ப்ரிப்பேர் இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். So exclude the opening and closing balance of cash and bank in receipts and payment account as they are balance sheet item. So receipts and payment accountல கொடுக்கப்பட்ட ஓப்பனிங்கோ அல்லது க்ளோசிங் கேஷ் பேலன்ஸோ இல்லை பேங்க் பேலன்ஸோ இருந்தால் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணினோம். அது பேலன்ஸ் ஷீட்டில் தான் அப்பியர் ஆகும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூட் ஆல் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அண்டு கேபிட்டல் பேமெண்ட். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ரெவின்யூ நேச்சரில் இருக்கிறது மட்டும் தான் எடுத்துக்கணுமே தவிர கேபிட்டல் நேச்சரில் இருக்கக்கூடிய ரிசிப்ட்ஸாக இருக்கட்டும் பேமெண்ட்டாக இருக்கும் அதை வந்து தவிர்த்திடணும். அதே மாதிரி ரெவின்யூ ரிசிப்ட்ஸ் எங்கே அப்பியர் ஆகும்னா கிரெடிட் சைடில் அப்பியர் ஆகும். ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா டெபிட் சைடில் அப்பியர் ஆகும். ஸோ அதாவது ரெவின்யூ ரிசிப்ட்ஸ் வந்து இன்கம் சைடும், ரெவின்யூ எக்ஸ்பென்சஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடும் அப்பியர் ஆகும். ஸோ இங்கே ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால், இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்லே அதே மாதிரி இங்கே ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால், ஒரு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கலாம், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம், அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் இருக்கலாம், இல்லை ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம், ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இல்லை ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன், எதாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வெறும் கரண்ட் பீரியடோட ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணுமே தவிர ஒரு ப்ரிசீடிங் இயரோட எக்ஸ்பென்சஸோ அல்லது சக்சீடிங் இயரோட எக்ஸ்பென்சஸோ இல்லை இன்கம்ஸோ என்ன பண்ணிடணும், இங்கே இக்னோர் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து 4 விதமான ஸ்டெப்ஸ். ஸ்பெசிமென் இங்கே கொடுத்துருக்கேன், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட ஸ்பெசிமென். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம். ஸோ இங்கே வந்து ரெவன்யூ பேமெண்ட்டு அதில் ப்ரீவியஸ் பீரியட் இருந்தால் அதை லெஸ் பண்ணிக்கணும், ஃப்யூச்சர் இருந்தால் அதையும் லெஸ் பண்ணிக்கணும், கரண்ட் இயர்தை மட்டும் ஆட் பண்ணிக்கணும், லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட்ஸ் இருந்தால் அதையும் எடுத்துக்கணும். டெப்ரிசியேஷன், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் எடுக்க சொன்னோம் இல்லையா. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன், தென் பேட் டெப்ஸ். ஸோ இங்கே ரெவன்யூ பேமெண்ட்ஸும் போது ப்ரீவியஸ் இயர், ஸோ நம்ம முன்கூட்டியே ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது அதே மாதிரி ஃப்யூச்சர் பெய்டு இன் அட்வான்ஸ், தட் இஸ் ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால், ப்ரீவியஸ் இயர் பீரியட்னா ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் தான் அதை லெஸ் பண்ணிடணும். அதேமாதிரி ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் தான் அதையும் லெஸ் பண்ணிடணும். ஒன்லி கரண்ட் இயர்து மட்டும்தான் எடுத்துக்கணும். தென் இன்கம் சைடு வாங்க, ரெவன்யூ ரிசிப்ட்ஸு, அதே மாதிரி ப்ரீவியஸு இன்கம் வந்தால் அது லெஸ் பண்ணிவிடுங்க, ஃப்யூச்சராக இருந்தால் அதையும் லெஸ் பண்ணிவிடுங்க, கரண்ட் பீரியட் மட்டும் எடுத்துங்க, அதர் ரிசிப்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது எய்தர் உங்களுக்கு வந்து சர்ப்ளஸ் வரும் இல்லை டெஃபிஷிட் வரும். இப்போ சர்ப்ளஸ் வந்தால் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர், அதே டெஃபிஷிட் வந்தால் எக்ஸஸ்
ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம். ஸோ ஏதாவது ஒன்று வரும், எதர் யூ வில் கெட் சர்ப்ளஸ் ஆர் டெஃபிஷிட். ஸோ சர்ப்ளஸ்னால் இன்கம் அதிகமாக இருக்குது எக்ஸ்பெண்டிச்சரோட, டெஃபிஷியட்டாக இருந்தால் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது இன்கம் விட. ஸோ ஒரு சம் இங்கே கொடுத்துருக்கு. ஃப்ரம் த ஃபாலோயிங் ப்ரிப்பேர் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் 1997. ஸோ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆக கொடுத்துருக்கு. ஓப்பனிங் பேலன்ஸு, தென் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 96, 97, 98, சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சரு, அது வந்து லாஸ்க்கு விற்கப்பட்டிருக்கு. ஏன்னா புக் வேல்யூ 400, விற்றது 300. தென் சேலரி, ரெண்ட்டு, ஸ்டேஷ்னரி, போஸ்டேஜு, பைசைக்கிள் பர்ச்சேஸ்டு, நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட், ஹெல்ப் டு நீடி ஸ்டூடெண்ட்டு, தென் பேங்க் பேலன்ஸு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 1997 ஸ்டில் ரிசீவபிள் வேர் ₹700, இன்ட்ரெஸ்ட் டியூ ஒரு 100, அண்டு ரெண்ட் அன்பெய்டு, தட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் ஒரு ₹60. ஸோ இந்த ரிசிப்ஷன் பேமெண்ட் அண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி எதர் சர்ப்ளஸ் இன்கம் இருக்கா இல்லை டெஃபிஷியட் இன்கம் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 1997. ஃபஸ்ட்டு சேலரி. ஸோ ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும், ரெவென்யூ இன்கம் மட்டும்தான் எடுத்துக்கணும். நோ கேபிட்டல் நேச்சர் இன்கம் ஆர் expense will appear in the income and expenditure statement. To salary 4,800, to rent வந்து 500, அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் இருக்கிறனால அந்த அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ 560 டோட்டல் ரெண்ட்டு. டு ஸ்டேஷ்னரி அண்ட் போஸ்டேஜ், ஸோ அது ஒரு 200. தென் டு ஹெல்ப் டு நீடி ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ ஏழை மாணவர்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கனால அதுவும் வந்து ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் தான், ரெவென்யூ பேமெண்ட் தான். ஸோ அது வந்து கேபிட்டல் நேச்சராக எடுத்துக்கக்கூடாது. ஸோ டு ஹெல்ப் டு நீடி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ₹2,000. தென் இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் போட வேண்டியது இருக்குது. ஸோ அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரிசிப்ஷன் பேமெண்ட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிவிட்டு தென் வி கோ டு த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட். தென் பை சப்ஸ்கிரிப்ஷன் 9,400. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது இருந்தாலும் இல்லை ப்ரீபெய்டு இன்கம் எதாவது ரிசீவ் பண்ணியிருந்தாலும் அதையும் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ லெஸ் ஃபார் 1996. போன வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷம் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ தட் ஷுட் பி ரெடியூஸ்டு 500. ரெடியூஸ் பண்ணால் 8,900. தென் லெஸ் ஃபார் 1998. அடுத்த வருஷம் வர வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்கம் ரிசீவ் இன் அட்வான்ஸ்னு அர்த்தம் அது. ஸோ அதையும் என்ன பண்ணிடணும், ரெடியூஸ் பண்ணிடணும். ஸோ 8,900 மைனஸ் 600 எவ்வளோ வரும் அப்படின்னா 8,300. தென் கரண்ட் இயர் தான் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கரண்ட் இயர் வந்து எட்டு ரிசீவ் வந்து ஒரு ₹700. ஸோ அந்த கரண்ட் இயரோடதை ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ டோட்டல் வந்து 9,000 சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ₹400 புக் வேல்யூ, ஆனால் ₹300 சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர் ஒரு ₹100 எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் போட்டுருங்க. தென் இன்கம் ஒரு வந்திருக்கு பை இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங் சர்டிஃபிகேட்டு, அது ஒரு ₹100. ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா ₹9,100. ஸோ இப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் வந்து உங்களுக்கு இன்கம் சைடு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 9,000 + 100 வந்து 9,100 இல்லையா? ஸோ இங்கே நீங்கள் எக்ஸ்பென்ஸ் சைடு ஒரு ரஃபாக வந்து கால்குலேட் பண்ணிவிடுங்க. டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் எது அதிகமாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிவிட்டு எந்த சைடு பேலன்ஸ் கம்மியாக இருக்கோ, இப்போ டெபிட் பேலன்ஸ் வந்தது அப்படின்னா யூ ஹாவ் எக்ஸஸ் இன்கம். அதே கிரெடிட் சைடு வருது அப்படின்னா யூ ஹாவ் டெஃபிஷியட் ஆன் இன்கம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரஃபாக வந்து டோட்டல் போட்டுருங்க. எந்த சைடு வந்து அதிகமாக இருக்குன்றோ அந்த டோட்டல் வேல்யூ எடுத்துக்கங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டெபிட் பேலன்ஸ் தான் வரும். ஸோ சர்ப்ளஸ் இன்கம் தான் வரும். ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னா 1,440 வரும் உங்களுக்கு. ஐ திங்க் எஸ் 1,440. ஸோ இங்கே வந்து டூ சர்ப்ளஸ் ப்ராக்கெட்டில் வந்து எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இன்கம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வர அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க ₹1,440.
ஸோ இப்படி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம்.